இந்த இடமே பாருங்களேன், அப்படியே ரொம்ப காமா ரிலாக்ஸா இருக்கு. இந்த ஒரு வில்லேஜுக்கு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ஃபாகோட ஆட்டம் தான் இந்த ஊர்ல. இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இறங்கி வரும்போது தண்ணி இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூக்காலில் இருக்கிற இந்த ஏ ஃப்ரேமை பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கூக்காலில் ஒரு சில பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் ஒரு ஹிடன் ஃபால்ஸ் பார்த்துருக்கேன், அதுவும் முடிஞ்சா போயிட்டு இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் எது நம்ம கண்ணில் தென்படுதோ அது எல்லாமே இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு வெயிட்டிங், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பட் இந்த ஏ ஃப்ரேமை விட்டு போகிறதுக்கு மனசே வரல. காலையில் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலும் அதுக்கப்புறம் இட்லி சட்னி சாம்பார் எல்லாமே கொடுத்தாங்க அண்ட் 2 வடை கொடுத்தாங்க. உண்மையிலே பிரேக்ஃபாஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஓகே வாங்க போகலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கூக்காலில் இருக்கிற கூக்கால் லேக்குக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஒரு வில்லேஜுக்கு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன். பூம்பாறை எப்படி ஒரு அழகான கிராமமோ அதே மாதிரி கூக்காலும் இங்கே ஒரு அழகான கிராமம். அண்ட் இங்கே ஒரு தூத்தூர் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அது ஹிடன் ஜெம்முன்னே சொல்லலாம் இந்த இடத்துல. பட் இப்போ அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க. எதனால ரீசன்றது எனக்கு தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருப்பேன். அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் ஐ பட்டன்லையோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையோ கொடுக்குறேன், பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். கொடைக்கானல்ல இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான்னு கண்டிப்பாக நீங்களா ஷாக் ஆவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ். இன்கேஸ் ஃபியூச்சரில் ஓப்பன் பண்ணாங்கன்னா மேபி அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த வாட்டர் ஃபால்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. கொடைக்கானல்ல இருந்து நீங்க ஒரு 35 கிலோமீட்டர் நீங்க வந்து அங்க ட்ரெக் பண்ணி இறங்கி போய் அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாலும் சரியான ஒரு ஒர்த்தா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா தான் போவீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கூக்கால் லேக்கை பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் இங்க ஒரு பிரைவேட் ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க போலான்னு எனக்கே தெரியல. அப்படியே போற வேலை முடிஞ்சா நம்ம பூண்டி கிராமம் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கூக்கால் லேக்கை ட்ரோன் ஷாட்ஸ்ல பார்த்துட்டு வாங்க. இந்த இடமே பாருங்களேன், அப்படியே ரொம்ப காமா ரிலாக்ஸா இருக்கு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படியே இங்க உட்காந்துட்டு அந்த சாங்கை ப்ளே பண்ணிட்டு இந்த நேச்சரோட அப்படியே கனெக்ட் ஆகி நீங்க அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அதெல்லாம் டூ அப்படின்ட்டு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம். கொடைக்கானல்லாம் இப்பெல்லாம் கச்ச கச்ச கச்சன்னு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் போனா ஒரு அமைதியா இருக்கணும், அப்படி இருந்தா தான் நமக்கு நல்லா இருக்கும். கொடைக்கானல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ரஷ்ஷா டிராஃபிக் அது இதுன்ட்டு இப்பெல்லாம் ஆயிடுச்சு வீக்கெண்ட்ல. பட் இந்த மாதிரி இடத்துக்கும் வந்து பாருங்க, ஏன்னா இப்பதான் இந்த இடம்லாம் டெவலப் ஆகுது. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இங்கெல்லாம் அவ்வளோ ஸ்டேஸ்லாம் கிடையாது. பட் இப்போ நிறைய இடம் வந்துருச்சு. இங்கேயும் போக போக இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஸ் அது இதுன்னு வந்துட்டு இங்கேயும் கமர்ஷியல் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே போய் அடுத்தடுத்த இடம் போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து ஃபாகோட ஆட்டம் தான் இந்த ஊர்ல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோடே தெரிய மாட்டேங்குது. போற இடத்துல எல்லாமே ஃபுல்லா ஃபாக் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து நீங்க எப்படி வரணும்னா அந்த கூக்கால் லேக் இருக்கு பாத்தீங்களா, அந்த லேக்ல இருந்து நேரா போனீங்கன்னா கூக்கால் வில்லேஜ் வந்துடும். நீங்க அந்த லேக்ல இருந்து ரைட் எடுக்கணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் நீங்க உள்ள வந்தீங்கன்னா காரா இருந்தா கொஞ்சம் வர்றது கஷ்டம் தான், பட் வரலாம். என்னன்னா ரோடு கொஞ்சம் மோசமா இருக்கு, அங்கங்க சேஸ் வந்து அடி வாங்குது. ஸோ அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் வண்டியோட வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. பட் பைக்ல வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உள்ள போயிடலாம். இந்த ஃபால்ஸுக்கு போறதுக்கு கைடுன்னு அப்ரோச் பண்ணுவாங்க. யாருக்குமே 5 பைசா கொடுத்துறாதீங்க. அது வந்து ஒரு பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அந்த இடத்தோட ஓனருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ்க்கு நீங்க 60 ரூபா கொடுத்தா போதும், மற்றபடி வேற எதுவுமே கொடுத்துறாதீங்க. ஏன்னா அந்த கூக்கால் லேக்ல உங்களை அப்ரோச் பண்றாங்க. ஸோ அதனால வந்து ஏமாந்துடாதீங்க. இந்த இடத்தோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சப்போஸ் நீங்க வர மாதிரி இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வர இடம்லாம் அவ்வளோ சீனிக்கா வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ்க்கு ரீச் ஆயிட்டோம். அண்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடமா பார்த்து காரை பார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே கீழே இறங்கி வாட்டர் ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வே வந்து அங்க இருக்கு. நான் கிட்ட போய் காமிக்கிறேன் வாங்க. சோ கைஸ், வண்டி வந்து பாத்தீங்கன்னா நான் மேல நிறுத்திருக்கேன். ஒண்ணு நீங்க அங்க பார்க் பண்ணலாம், இல்ல இங்க பார்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் இங்க பார்க் பண்ணலாம். இந்த டர்னிங்ல எல்லாம் பார்க் பண்ணாதீங்க, ஏன்னா பஸ் வந்தா இடிச்சிருமாமா. இதுதான் ரூட். இந்த வழியா தான் நம்ம உள்ள போனோம். வாங்க. இப்படியா என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி போய் அப்படி உள்ள போகணும். கொஞ்சம் தூரம் அப்படி இறங்கி போகணும். கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க, எந்த அளவுக்குன்னு தெரியல, போய் பார்த்துட்டு சொல்றேன். கொஞ்சம் ஆனா வந்து ஸ்டீப்பா இறங்குதுங்க உள்ள. ஆனா எங்க வீட்டுல இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன செருப்பாலே அடிப்பாங்க. புள்ளத்தாச்சி பொம்பளைய வச்சுக்கிட்டு கீழே இறங்கி போய் ட்ரக்கிங் கேக்குதாடா உனக்கு?
லாஸ்ட் டைம் இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு நான் அட்டம் பண்ணேன், பட் போக முடியல, டைம் இல்லை. ஸோ இந்த வாட்டி மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போகிறேன். பட் ரொம்ப சேஃபாக பார்த்து பொறுமையாக போவேன். ஃபேமிலிஸ் கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈஸியாக தான் இருக்குது, எல்லாரும் போயிட்டு வராங்க. என்னோட பெரிய டாஸ்க்கே இவங்களை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கீழே கூப்பிட்டு போகணும். அதுதான் ரொம்ப பெரிய டாஸ்க்கு. இல்லைன்னா கொஞ்சம் டக்குன்னு சீக்கிரம் போயிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு கைஸ், ரொம்ப டவுனு ஃபிளாட்டான ஒரு ஏரியாவில் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸே இருக்கு. ஸோ அவ்வளோ தூரம் கீழே ஸ்டீப்பாக இறங்கி போகணும். கீழே போயிட்டு கண்டிப்பாக குளிக்கலாம். அதான் இந்த ஃபால்ஸோட ஸ்பெஷல். சும்மா பார்த்துட்டு வர தேவையில்ல, குளிக்கலாம். பட் நான் குளிக்க போகிறதுல இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் கீழே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகிறேன். அந்த லைக் பட்டன் ஆச்சு கொஞ்சம் அழுத்துங்க. கொஞ்சம் ரொம்ப ஸ்டீப்பாக போகுது. வந்துட்டோம் கைஸ் கிட்ட, அவ்வளோதான். அதை பாருங்க, இங்க இருந்து அப்படியே இறங்கி வாட்டர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா அந்த எட்ஜில் இருக்கு. நான் கூட ரொம்ப கஷ்டம் தான் நினைச்சேன், ஈஸியாக தான் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் வாக்கு தான். அப்படியே பேசிட்டே வந்தீங்கன்னா இறங்கிடலாம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் இப்போ என் கண் எதிரே தெரியுதுங்க. நான் கூட கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்னு நினைச்சேன், பிரச்சனை இல்லை, வந்துட்டோம். வர வேலை வந்து பாத்தீங்கன்னா ஊத்து தண்ணி இருக்கு. வாட்டர் பாட்டிலாம் எடுத்துட்டு வர சோம்பேறித்தனமா இருந்துச்சுன்னா இங்கே அப்படியே எடுத்து குடிச்சுக்கோங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட். அப்படியே பைப்லயே வருது. இந்த தண்ணிலாம் எப்பனா குடிக்கதான் நமக்கு கொடுத்து வச்சிருக்கு, என்ன பண்றது. இந்த மாதிரி அழகான இயற்கையான கிராமத்துக்கு வந்தாதான் வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி எல்லாம் கிடைக்கும். செமையா இருக்கு டேஸ்ட், வேற லெவல். இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இறங்கி வரும்போது தண்ணி இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க. இப்ப சீசன் டைம்ன்றதுனால தண்ணி நல்லாவே வருது, அப்படியே சும்மா மின்னுது, நல்லா இருக்கு. இறங்கி வந்து பார்க்கலாம், ஒர்த்து தான். 60 ரூபா ஒரு ஆளு கொடுக்குறது ஒர்த்து தான். வாங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். அந்த வாட்டர் ஃபால்ஸோட ட்ரோன் ஷாட்ஸ் இன் 3, 2, 1. நீங்க வந்தீங்கன்னா இங்க ஜாலியா குளிக்கலாங்க, செம்மையா இருக்கு உண்மையிலே. சும்மா அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா குளிச்சுட்டு போங்க, சரியான ஒரு வர்த்து. ஸோ கைஸ், ஃபால்ஸை நீங்களே பார்த்துருப்பீங்க. இது தூத்தூர் ஃபால்ஸ் அளவு இல்லைனாலும் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே குளிக்கலாம். நான் குளிக்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரல. அடுத்தடுத்த லொக்கேஷன் வேறு போக வேண்டியது இருக்குது. நான் குளிக்கலன்னா என்ன, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குளிப்பீங்களா, அதுவே போதும், அதுவே சந்தோஷம். ஸோ இப்போ நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம், வாங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூக்காலோடைய கிராஸ் லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நேற்று வரும்போதே இதை காமிச்சிருக்கணும், பட் நம்ம ஃப்ரேமுக்கு லேட் ஆனதுனால இன்னைக்கு ரிட்டன் வரும்போது காமிக்கிறேன். ஸோ நீங்கள் லேக்குக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவை தான் பார்ப்பீங்க. நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு சும்மா தரமான ஸ்பாட்டாக இருக்கும். இங்கே என்னடா பெருசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, பட் இங்கே இருக்கிற யாராவனுங்க தயவுசெய்து இந்த மாதிரிலாம் டிரைவ் பண்ணாதீங்க, ஏன்னா இது ரொம்ப சின்ன ரோடு. ஆப்போசிட்ல கார் வந்ததுன்னா கண்டமாயிடும். அண்ட் வந்தீங்கன்னா பைக் எல்லாம் கொஞ்சம் ரோட்ல நின்றுட்டு வீடியோஸ் எடுங்க கைஸ். இந்த மாதிரி உள்ள போயிட்டு இடத்த நாசம் பண்ணிடுறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்த இந்த இடம் அவ்வளோ சூப்பரா இருந்தது. பட் இப்போ இந்த மாதிரி பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காரோ பைக்கோ உள்ள போய் இடத்த நாசம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, நேச்சரை சேவ் பண்ணுங்க. இன்னும் போக போக இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல, சும்மா தோணுச்சு சொன்னேன், வாங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ மன்னவனூர் லேக் கிட்ட இருக்கோம். இங்க இருந்து பூண்டிக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தான். போயிடலான்னு பார்த்தோம், பட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. அண்ட் ஈவினிங்ல வந்து அங்க போறது கொஞ்சம் அட்வைசபிள் இல்லைன்னு சொல்லி ஊருக்காரங்க சொன்னாங்க. வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வருமாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கார்ல போற மாதிரி இருந்தா வண்டியை விட்டுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள நடந்து போகணுமா. ஸோ இப்போதைக்கு அப்படி போக முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அகைன் நாங்க ரிட்டர்ன் வந்து பூம்பாறை போயிட்டு அப்படியே கொடைக்கானல் போலான்னு இருக்கோம். ஸோ நீங்க யாராவது வர மாதிரி இருந்தீங்கன்னா மன்னவனூர் லேக் பார்த்துட்டு அங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல பூண்டி லேக் இருக்கு, அங்க போய் லேக்கையும் பார்க்கலாம். அதுவும் மன்னவனூர் லேக் மாதிரி தான் இருக்கும், அது ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். பூண்டில போய் பார்க்கணும்னா பார்க்கலாம், அதுக்குன்னு போகணும்னு அவசியம் கிடையாது. அதை தவிர்த்து நீங்க ஒன்னும் பெருசா அங்க வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பார்க்கணும்னு நினைச்சா பாத்துருங்க. சோ நம்மளால பார்க்க முடியல, மேபி நெக்ஸ்ட் டைம் வந்தா நம்ம ட்ரை பண்ணலாம். சோ அதனால இப்ப வண்டி அப்படியே நேரா வந்து பாத்தீங்கன்னா யூட்டன் அடிக்க போறோம். வெதர் நேத்தை விட இன்னைக்கு இந்த ஏரியால சூப்பரா இருக்குங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபாக் வந்து கிராஸ் ஆயிட்டே இருக்கு. இவ்வளவு தூரம் வேஸ்டா வந்தாலும் பரவாயில்ல, டிரைவ் பண்ணது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த ரூட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. சோ கண்டிப்பா இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வாங்க, வேற லெவல்ல இருக்கும்.
ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூம்பாறை வில்லேஜுக்குள்ள வந்துட்டோம். ஆக்சுவலி முந்தானத்தே வந்தேன், இப்போ பூண்டு வாங்கலான்னு பார்த்தேன். சரியான ஒரு மழை, யாருமே வெளியில வந்து கடை போடல. ஸோ அதனால இன்னைக்கு வந்து வாங்கிட்டு போயிடலான்னு இருக்கேன். பூம்பாறை வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த முருகன் டெம்பிளும் அதுக்கப்புறம் இங்க மலை பூண்டு வாங்குங்க. இது ரெண்டுமே இங்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது 350 ரூபா 300 ரூபான்னு வாங்கிங்க. இது 250 ரூபா, இது 300 ரூபா. என்ன சைஸ் தான் வித்தியாசமா? ஆமா, பிரிச்சு வச்சிருப்போம். இதா இருக்கு பாருங்க, ஒரே பூ. எது நல்லா இருக்கும்? எல்லா பூண்டும் நல்லா இருக்கு. இந்தாங்க உரிச்சு தர சாப்பிட்டு பாருங்க. 350 ரூபா. இது புகை போடு, காஞ்ச போடு வாங்கிட்டு போங்க. இதா இருக்கு பாருங்க, பட்டு பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இந்த சின்ன பூண்டு வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா ஆகும். அந்த பெரிய பூண்டு வந்து 350 ரூபா, 300 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னாரு. அது 350 ரூபா 300 ரூபான்னு தெரியல. அண்ணா 300 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து குறைக்க மாட்டாராமா. ஸோ கிலோ வந்து பாத்தீங்கன்னா சின்ன பூண்டு வந்து 250 ரூபா, பெருசு வந்து 300 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கு கீழே வந்து குறைக்க முடியாதான். பெரிய பூண்டு வந்து 350 ரூபா ஆக்சுவலி, ஆனா 50 ரூபா கம்மி பண்ணி 300 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னாங்க. சரி, அப்ப இதை 200 ரூபாய்க்கு கொடுங்கன்னா அது 250 ரூபா தான் வரும் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பெரிய பூண்டே வந்து 300 ரூபா தான் நினைக்கிறேன். அண்ணன் சும்மா கம்மி பண்ற மாதிரி கம்மி பண்ணி 350ல இருந்து 300 ரூபாய்க்கு தரேன்ற மாதிரி தான் சொன்னாரு. அவ்வளவுதான், பூண்டு வாங்கியாச்சு. இப்ப நேரா வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் தான் போக போறோம். இன்னைக்கு நைட் அங்க தான் ஸ்டே பண்ண போறோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக் கிட்ட வந்தாச்சு. இங்கே வந்து மெல்டீஸ் சாக்லேட்னு ஒரு ஷாப் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெல்ட் சாக்லேட் வந்து ரொம்ப பயங்கர ஃபேமஸ் அப்படின்னாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? சாக்லேட்ல எல்லாம் வளன்னு இருக்கு இல்லையா? இது ஒரு கப்பு வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. டேஸ்ட் வைஸ் வேற லெவலில் இருக்கு. வந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கு. நான் 2 வாங்கி சாப்பிட்டேன், சரியான டேஸ்ட்டு, தரம். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ரீச் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் நம்ம கொடைக்கானல் வரும்போது எந்த ரெசார்ட்டில் தங்கினோமோ அதே ரெசார்ட்டில் தான் தங்கியிருக்கோம். ஸோ இந்த ரெசார்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டி ஹில் வியூ ரெசார்ட். ஸோ ஒரு 2000க்கு இந்த ரூம் தாராளமாக ஒர்த்து. ஒரு நாள் நைட் அப்படியே தங்கி தூங்கிட்டு போக போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தாராளமாக தங்கலாம். அண்ட் இங்கே 2 பேர் படுத்துக்கலாம். சில்ட்ரன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இங்கே படுத்துக்கலாம். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு வந்து இந்த ரூம் தாராளமாக ஒர்த்து. அப்புறம் இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு டவல் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து கெட்டல் இருக்குது, கிளாஸ் இருக்குது, கப் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டீ தூள் போடுற அந்த பவுடர் எல்லாமே இருக்குது, சுகர் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. பட் ஹில் ஸ்டேஷன்ல இது தேவைப்படாது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை அண்ட் நம்ம ரிசப்ஷன் கூட இங்க இருந்தே கால் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கு. அண்ட் இங்க ஒரு கபோர்டு இருக்கு உள்ள. அண்ட் அப்படியே கபோர்டு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பில்லோவும் 2 பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே உங்களுக்கு பாத்ரூமும் காமிச்சிருவாங்க. அண்ட் பாத்ரூமும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டாவே கிளீனாவே இருக்கு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம கொடைக்கானல் வரும்போது இதெல்லாம் காமிச்சிருப்போம். ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ஒரு சில பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அது என்ன இடம் அப்படின்றது எல்லாமே நாளைக்கு வீடியோல சொல்றேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவை இங்க முடிச்சுக்கிறேன். ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப்.